السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعن زرير رضي الله تعالى عنه أنه قال: سألت رسول الله صلى الله عليه وسلم عن نظر الفجأة فقال اصرف بصرك. رواه مسلم. ஜரீர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்டேன். அந்நிய பெண்ணை நோக்கி திடீரென்று பார்வைப்பட்டு விட்டால் அந்த பார்வை குற்றமாக ஆகுமா என்று நான் கேட்டேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு பதிலுறுத்தார்கள், உடனே உம்முடைய பார்வையை திருப்பிக் கொள்கின்றார்கள். தெருக்களில் நடந்து கொண்டிருக்கிறோம், எதிர்பாராமல் எதிரே அந்நிய பெண்கள் வருகிறார்கள், மகரம் அல்லாத பெண்கள் வருகிறார்கள். நம்முடைய பார்வை திடீரென்று அவர்கள் மீது விழுகிறது. எதிர்பாராமல் விழுந்த அந்த பார்வைக்கு குற்றம் பிடிக்கப்பட மாட்டாது. உடனடியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்நிய பெண்களிடமிருந்து நம்முடைய பார்வையை திருப்பிக் கொள்ள வேண்டும். இஸ்லாமிய சமுதாயத்தை நோக்கி பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுறுத்துகின்ற ஒரு சிறந்த போதனையாக இருக்கிறது. இது உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம். வெளிநாடுகளில் சர்வசாதாரணமாக அரைகுறை ஆடைகளை அணிந்தவாறு பெண்மணிகள் நடமாடிக்கொண்டிருப்பார்கள். வல்ல அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே எடுத்துரைத்திருப்பது போன்று குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம், முஃமின்களை பார்த்து நபியே நீர் கூறுவீராக, தங்களுடைய பார்வைகளை அவர்கள் தாழ்த்தி கொள்ளட்டும். உடனடியாக நம்முடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும். இஸ்லாமியர்களுக்கு ஏக இறைவனுடைய ஒரு போதனையாக இருக்கிறது. நல்ல விஷயத்தை நாம் கேட்க வேண்டும், பார்க்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். இது எல்லாம் பற்றி மறுமை நாளிலே விசாரிக்கப்படும், சுவால் கேட்கப்படும். நல்ல விஷயங்களை நீ கேட்டாயா? பார்ப்பதற்கு ஹலாலான காட்சிகளை மட்டும் நீ பார்த்தாயா? நீ நல்ல விஷயங்களை மட்டும் சிந்தித்தாயா என்று மறுமை நாளிலே வினவப்படும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா, எல்லாவற்றுக்கும் சுவால் உண்டு, கேள்வி உண்டு என்று அல்லாஹ் நம்மை பார்த்து எச்சரிக்கை விடுக்கிறான். மிக மிக நாம் கவனமாக இருக்க வேண்டியிருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கிறது. மனிதன் விபச்சாரத்தில் ஈடுபடுகிறான், அது மிகப்பெரிய பாவம். நம்மை ஹலாக்காக்குகின்ற 7 பாவங்களில் ஒரு பாவம் ஜினா. அது மட்டும் பாவம் அல்ல, தீய பார்வையும் கூட அது ஜினாவுக்கு நிகரானது என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அல் ஐனானி ஜினாஹுமா அந்நதர், கண்கள் அதனுடைய ஜினா அந்நிய பெண்ணை பார்ப்பது, காதுகள் அதனுடைய ஜினா கெட்ட கெட்ட விஷயங்களை, ஆபாசமான விஷயங்களை கேட்பது, நாவு அதனுடைய ஜினா அருவருப்பான விஷயங்களை, அநாகரிகமான விஷயங்களை பேசுவது. இப்படி பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரிசைப்படுத்துகிறார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நாம் யாருடைய கரத்தை பிடித்தோம் என்றாலும் ஒரு நேசம், ஒரு முகப்பத்தோடு நாம் பற்றலாம். மாறாக ஒரு தீய நோக்கத்தோடு நாம் யாருடைய கரத்தையும் பற்ற முடியாது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல தடவைகளிலே இதை எடுத்துரைத்திருக்கிறார். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் கடை வீதிகளிலே, முற்ற பகுதிகளிலே அமர்ந்திருப்போம். பல நல்ல விஷயங்களை எங்களுக்கு இடையிலே பரிமாறிக்கொள்வோம். ஒரு முறை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்கள் அமர்ந்திருக்கின்ற அந்த பகுதிக்கு வந்து நின்றார்கள். கேட்டார்கள், மாலக்கும் வலி மஜாலிசி சவுதாத், ஏன் இப்படி சாலை ஓரங்களில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள்? சவுதாத் என்றாலே துருக்காத் என்பது பொருளாகும். துருக்காத் என்றால் பாதைகள், ரோட்டோரங்கள். இங்கே உங்களுக்கு என்ன வேலை என்று கேட்டார்கள். சஹாபிகள் பதில் சொன்னார்கள், இன்னமா காதனா லி கைரிமா பாஸ், நாங்கள் எந்த ஒரு குற்றச்செயல்களையும் ஈடுபடவில்லை, சாதாரணமாக உட்கார்ந்து
கஅதுனா நத்ததாக்கரு வன்னத்தஹத்தசு, எங்களுடைய குடும்ப விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம், நல்ல விஷயங்களைத்தான் பரிமாறிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னபோது பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமாதானம் அடைந்தார். சாலை ஓரங்களிலே தேவையின்றி அமரக்கூடாது. அப்படி நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள், ஒரு ஹோட்டல்களிலேயே அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் உணவருந்தி கொண்டிருப்பீர்கள் அல்லது தேநீர் அருந்தி கொண்டிருப்பீர்கள். அந்த சந்தர்ப்பத்தில் நல்ல விஷயங்களை நீங்கள் பேசிக்கொள்கிறீர்கள் என்றால் அது ஒரு மெச்சுதலுக்குரியது தான், பாராட்டுக்குரியது தான். ஆனால் சாலைகளுக்கு என்று சில சட்டத்திட்டங்கள் இருக்கிறது, விதிகள் இருக்கின்றன. அந்த விதிகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று சொன்னார். நாம் சாதாரணமாக சாலைகளுடைய விதிகள் என்று என்ன விளங்கி கொண்டிருக்கிறோம்? எந்த ரூட்டில் போக வேண்டுமோ அந்த ரூட்டில் தான் போக வேண்டும், ரெட் சிக்னலாக நிற்க வேண்டும், கிரீன் சிக்னலாக நாம் பாஸ் பண்ண வேண்டும், கடக்க வேண்டும் என்று விளங்கி வைத்திருக்கிறோம். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாலை விதிகள் என்று எதை சொல்கிறார்கள் என்றால் ஹத்துல் பஸர், பார்வையை தாழ்த்த வேண்டும். நம்பர் 1. வரத்து சலாம், நீங்கள் அமர்ந்திருக்கிற போது உங்களை கடந்து செல்லக்கூடியவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறும்போது வெறுமன தலையை அசைத்தால் மட்டும் போதாது, வலைக்கும் சலாம் என்று பதில் உரைக்க வேண்டும். நம்பர் 3, ஹுஸ்னுல் கலாம், அழகிய பேச்சு மற்றும் பேச வேண்டும். 3 விஷயங்களை முக்கியமாக குறிப்பிடுகிறார். காரணம், சாலைகளில் ஓரங்களிலே நாம் அமர்ந்திருக்கிற போது பெண்கள் நடமாடிக்கொண்டிருப்பார்கள், அந்நிய பெண்கள் அந்நிய ஆடவர்கள் நடமாடிக்கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் நாம் நம்முடைய பார்வையை தாழ்த்த வேண்டுமா இல்லையா? அந்த இடத்துல நாம் அமர வேண்டிய அவசியம் இல்லை தேவையின்றி. அப்படி நாம் அமர்ந்தோம் என்றால் தேவைக்காக இந்த 3 விஷயங்களையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். இதைத்தான் சாலை விதிகள் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எடுத்துரைக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, பலமுறை நாம் கேட்ட ஒரு விஷயம்தான், மர்ஹூம் தாஜு ஷரீத் எஸ்ஆர் ஷம்சுல் ஆஸிஸ் அவர்கள் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு விஷயம்தான். வீட்டில் நாம் இருக்கிறோம், வருகின்றார்கள், கெஸ்ட்டுகள் வருகிறார்கள், மகரமானவர்களும் வருவார்கள், மகரம் அல்லாதோரும் கூட வருவார்கள். மகரம் அல்லாதோர் வருகிற போது அன்பான பெருமக்களே, பெண்மணிகள் திரைக்கு பின்னால் தான் இருக்க வேண்டும். நேரடியாக வந்து அந்த மகரம் அல்லாதவர்களிடத்திலே பேசக்கூடாது. இன்றைக்கு அது சாதாரணமாக இருக்கிறது, நேருக்கு நேரே பேசுவது என்பது சாதாரணமாக இருக்கிறது. ஆனால் ஒரு காலம் இருந்தது, நம்முடைய பெற்றோர் வாழ்ந்த காலம், நம்முடைய முன்னோர் வாழ்ந்த காலம். வீட்டில் பெண்கள் எங்கே இருக்கிறார்கள் என்றே தெரியாது. வீட்டினுடைய உள்ள அறைகளிலே திரை தொங்கி கொண்டிருக்கும், எங்கும் திரைகள் இருக்கும், திரைக்கு பின்னால் தான் இருப்பார்கள். முசல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், நான் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தேன். அந்த நேரத்தில் மைமூனா அம்மா அவர்களும் இருந்தார். 2 துணைவியரும் ஒரே வீட்டில் இருக்கிறார்கள். அப்துல்லா இப்னு உம்மு மக்தூப் என்கின்ற கண் தெரியாத சஹாபி வீட்டிற்கு வருகை தருகிறார். இந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம் என்றால் ஹிஜாப் கட்டளையிடப்பட்டிருந்த நேரம். ஹிஜாபுக்கு பின்னால் தான் பெண்கள் இருக்க வேண்டும், திரைக்கு பின்பு தான் பெண்கள் இருக்க வேண்டும் என்று கட்டளையிடப்பட்ட நேரம். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஹ்தஜிபா அன்ஹு என்றார்கள். ஒரு அந்நிய ஆடவர் வந்து கொண்டிருக்கிறார், நீங்கள் திரைக்கு பின்னாலே சென்று விடுங்கள் என்று சொன்னார்கள். நாங்கள் கேட்டோம், யார் ரசூலல்லாஹ், வருபவர் யார்? அலைசு ஆமா, கண் தெரியாதவர் அல்லவா, அவர் எங்களை பார்க்க போவது கிடையாது, நீங்கள் பேசி கொண்டிருக்க போகிறீர்கள், நாங்கள் சாதாரணமாக எங்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கலாமே. லா யுப்சிருனா வலா ஏரிஃபுனா, பார்வை தெரியாத அவர் அவர் பார்க்க போவதும் இல்லை, இங்கே வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறார் என்பதை அவர் அறியப் போவதும் இல்லை. ஏன் நாங்கள் திரைக்கு பின் செல்ல வேண்டும் என்று ஒரு கேள்வி கேட்கிறார்கள். பெருமானார் ரசூலே கரீம் சொன்னார்கள், அம்யாவானி அன்துமா அலஸ்துமா துபுசிரானிஹி, நீங்கள் இருவரும் கண் தெரியாதவர்களா, நீங்கள் அவரை பார்க்கவில்லையா என்று கேட்டார். தம்முடைய துணைவியர் மீது ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளவர்கள், ஆழ்ந்த பிரியம் உள்ளவர்கள், அவர்களுடைய அந்த பத்தினித்தனத்தின் மீது, அவர்களுடைய பரிசுத்த வாழ்க்கையின் மீது பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபார நம்பிக்கை உடையவர்கள். ஆனாலும் கூட அன்பான பெருமக்கள், இந்த சமுதாயத்திற்கு நபிகள் நாயகம் வழி காண்பிக்கிறார். சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும்? அந்நிய ஆடவர் அவர் கண் தெரியாதவராக இருந்தாலும் கூட பெண்கள் பார்க்கக்கூடாது அல்லவா? பார்வையை தாழ்த்துவது என்பது ஆண்களுக்கு மட்டுமான சட்டம் அன்று. பெண்களும் கூட என்ன செய்யக்கூடாது? இதன் காரணமாக எத்தனை பிரச்சனைகள் நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆண்கள் பெண்களை பார்ப்பதனால்,
பெண்கள் ஆண்களை பார்ப்பதனால் எல்லாவற்றுக்கும் அணை போடுகிறார்கள். அண்ணலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தீய பழக்க வழக்கங்களில் நம் மக்கள் ஈடுபடாமல் இருக்க வேண்டுமென்றால், அதிலிருந்து தங்களை தற்காத்து கொள்ள வேண்டுமென்றால் பார்வையை தாழ்த்த வேண்டும் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுறுத்துகிறார். இவ்வளோ அழகான வாசகங்கள் பாருங்கள். இது போன்ற இதோபதேசங்களை எந்த தலைவரிடம் இருந்தாலும் நாம் கேட்டிருக்கிறோமா? எந்த ஒரு தலைவராவது இப்படிப்பட்ட ஒரு உபதேசத்தை எடுத்துரைத்திருக்கிறார்களா? இப்படி பல்வேறுபட்ட நல்ல விஷயங்களை, நற்போதனைகளை, நற்பண்புகளை, பண்பாடுகளை என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்திருக்கிறார்களே. இது போன்ற பண்பாடுகள் பின்பற்றப்பட்டால், வாழ்க்கையில் கடைபிடிக்கப்பட்டால், குடும்பங்களில் எந்த ஒரு சிக்கல்களும் இருக்காது, சிரமங்களும் இருக்காது. வீட்டிலிருந்து பெண்கள் வெளியே சென்று விட மாட்டார்கள். அதே போன்று ஆண்கள் வெளியே காதல் பண்ணி கண்ட பெண்களை கல்யாணம் முடித்து கொண்டு அவதிப்பட மாட்டார்கள். இது போன்ற துன்பங்களிலிருந்து விடுபட வேண்டுமென்றால் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளை கடைபிடிப்பதன் மூலமாகத்தான் நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும் என்கின்ற அந்த நற்சிந்தனையை வளர்த்து கொள்வோமாக. அல்லாஹ் நல்லொரு புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.